Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE. Chennai Silks and Aha Hodi Sale 50% வரை தள்ளுபடி. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இதுவரையில் ஸ்டாலின் அவர்கிட்ட போயிட்டு சண்முகம் அப்படி பேசுகிறாருன்னு யாராவது சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஏன் கேட்கல? பயமா பாசமா? இல்லை நான் அப்புறம் இன்னொன்று சொன்னால் தப்பாக நினச்சிப்பாங்க, திட்டுவாங்க. 3 பாதான் இருக்கணும். ஆனால் அதிமுகவாக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், தொண்டர்கள் மத்தியில் இப்போ வரைக்கும் ஜெல்லாகல, பிரிஞ்சுதான் நிற்கிறாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. பார்க்கலையா? கோயம்புத்தூரில் நடைபெற்ற, மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தை பார்க்கல. பாரதிய ஜனதா கட்சியினரும் அஇஅதிமுக எப்படி எல்லாம் ஜெல்ல இருக்காங்க பாருங்க. அதிமுக பாஜக கூட்டணியில முழு ஒத்துழைப்போட, முழு ஆதரவோடு அண்ணாமலை செயல்படுறாரா? எல்லோருக்கும் ஒவ்வொரு ரோல் ஒவ்வொரு கட்சியிலும் கொடுத்துருப்பாங்க. அந்த ரோல் படி தான் எல்லாருமே நடப்பாங்க. நான் உட்பட, திரு அண்ணாமலை அவர்கள் உட்பட. விஜய கூட்டணிக்கு கூப்பிட்டு பாத்தீங்க, ஆனா ஒரு நேரடியாகவும் இல்லை, மறைமுகமாகவும். அதான் அவங்களோட விருப்பம் தானே. நம்ம என்ன செய்யணும்? நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஒரே ஒரு விஷயம், திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவதற்காக அதுதான் தங்களுடைய நோக்கம் என்று யாரேனும் நினைத்தால் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் சொல்லியிருக்கிறோம். இன்னும் நிறைய நாள் இருக்குது, பார்ப்போம். தேர்தல் அனௌன்ஸ் பண்ணும்போது திமுக கூட்டில் எத்தனை பேர் வெளியே போகிறாங்க பாருங்க. வெளியில போறாங்க கூட வருவாங்க. கண்டிப்பா அப்போ வெளியே போவாங்க, என் கூட வருவாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்றிருந்த போது இதே போன்ற ஒரு ரயில்வே கேட்டை மூட விடாத செஞ்சு உதயநிதி ஸ்டாலின் போகிற பாதையில் அந்த வண்டியை ரயில் வருவது அந்த நேரத்தில் போக வச்சாங்க. 190 இடங்களில் கேட் கீப்பர் போட்டாதான் பல ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணியும் கேட் கீப்பர் இல்லாத காரணத்தினால அந்த ரயில் பாதையில் ரயிலே போக முடியல. வணக்கம். இன்று நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜக மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம் அக்ஷயா. அதிமுக பாஜக கூட்டணி பெயரளவுல மட்டும் இருக்கும், களத்துல இருக்க மாதிரி தெரியலன்னு சொல்றாங்க. நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி இங்கே மிக சிறந்த வகையில் அஇஅதிமுக தலைமையில் உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம். திமுக வீட்டுக்கு போகும். இவ்வளவுதான். அஇஅதிமுக தலைமையில் ஆட்சி, கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கு அவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. தலைமையில் நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி, அந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். இவ்வளவுதான் விஷயம். கூட்டணி ஆட்சிங்கிறத மீண்டும் மீண்டும் உங்க தரப்புல சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஆனா அவங்க இல்லங்கிறத உறுதிப்படுத்திட்டார். தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. கூட்டணி ஆட்சின்றதே நான் சொல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சின்னு அர்த்தம். உங்க அலையன்ஸ் ஒரு ஃபார்ம். அவ்வளவுதான். அதுல யார் யார் இடம் பெறுவார்கள் என்பதெல்லாம் எப்போ முடிவு செய்வாங்க? அப்போதான். இன்னைக்கே நான் யார் மந்திரிலாம் அவங்க சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. முதல்ல என்ன சொல்றோம்ன்றத புரிஞ்சுக்கிட்டு அப்போ ஊடகங்கள் விமர்சிக்கிறது. அப்போ நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள், அதை பற்றி பேசுவதற்கு இங்கு ஒருவருக்கும் தைரியம் இல்லை. என்ன காரணம்? ஆனால் பாஜக அதிமுக குறித்து தான் நிறைய விவாதங்களே தொலைக்காட்சியில் ஏன் பேசப்படல? விசிகாவை பத்தி அத்தனை விவாதங்கள் ஒவ்வொரு முறையும் நடக்கும். மேடையில பேசுறப்பையா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் சண்முகம் பேசுறப்பையா இருக்கட்டும், யாரும் பேசுறது இல்லை. இது வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட போயிட்டு திருமாவளவன் இப்படி சொல்லியிருக்காருன்னு யாரும் கேள்வி கேட்டாங்களா? இது வரையில் ஸ்டாலின் அவர்கள்ட்ட போயிட்டு சண்முகம் இப்படி பேசுறாருன்னு யாராவது சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்களா? ஏன் கேட்கல? பயமா பாசமா? இல்லை நான் அப்புறம் இன்னொன்று சொன்னால் தப்பாக நினச்சிப்பாங்க, திட்டுவாங்க. 3 பாதான் இருக்கணும். இதில் என்னென்னு சொல்லணும். கம்யூனிஸ்ட்டு ஒரு பக்கம் அவ்வளவு மோசமாக பேசுகிறாங்க. காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் அதிக சீட்டுகளை கேட்போம். விடுதலை சிறுத்தைகள் அப்படி தான் பேசுகிறாங்க. பாசிச ஆட்சின்றாரு சண்முகம், கேபிட்டலிஸ்ட் கவர்மெண்ட்ன்றாரு, அதாவது முதலாளித்துவ ஆட்சின்றாரு. ஆனால் யாருமே இதுவரையிலும் எந்த ஒரு ஊடகத்தில் கூட திரு ஸ்டாலின் அவர்களிடத்தில் இது குறித்து கேள்வி கேட்கல. ஆனால் தினந்தோறும் பாஜக அதிமுக பற்றியே பேசினா, அப்போது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் ஒரு சார்பாக செயல்படுகிறது என்கிற சந்தேகத்தை நான் சொல்லலாம்ல. இல்ல, விசிக பத்தி எல்லா சேனல்ஸ்ல டிபேட் நடத்தப்பட்டது. ஏன் இப்படி திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு? கேக்குறது உங்களுக்கு புரியல. முதல்வர் கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படிங்கறீங்க. முதல்வர் பிரஸ் மீட் பண்ணா கண்டிப்பா செய்தியாளர்கள் கேட்க தான் போறாங்க. பிரஸ் மீட் பண்ணாரு, அட்லீஸ்ட் சொல்லலாம். அது கூட சொல்லலையே. விவாதங்கள் எங்கேயுமே இது நடக்கல. திமுக கூட்டணியில் பிளவா எங்கன்னா ஒரு விவாதம் எனக்கு காமிங்க தொலைக்காட்சிகள். இல்லை, நடக்கல.
ஆனால் தினந்தோறும் ஒவ்வொரு முறையும் பாஜக அதிமுக பாஜக அதிமுக. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் வந்து அந்த பக்கம் தான் நான் வந்து முரண்பாடாக தான் நான் பேசுவேன். ஏன்னு கேட்டால் அது என்னுடைய கடமை. ஏன்னா எனக்கு ஒன்றும் அவசியம், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும். அத நாராயணன் திருப்பதி அவர்கள் தெளிவா இருக்காரு. இது மாதிரி உங்க மாதிரியான தலைவர்கள் மட்டத்துல உங்க லெவல்ல இருக்கவங்க எல்லாருக்கும் கூட்டணி அப்படிங்கிறது இவங்களதான், நம்ம தான் அதிமுக கூட்டணி, திமுக அகற்றுறது தான் நம்மளோட குறிக்கோள், இதெல்லாம் தெரியுது. ஆனா அதிமுக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் தொண்டர்கள் மத்தியில இப்ப வரைக்கும் ஜெல்லாகல, பிரிஞ்சுதான் நிக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. பார்க்கலையா கோயம்புத்தூர்ல நடைபெற்ற மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தை பார்க்கலையா? பாரதிய ஜனதா கட்சியினரும் அஇஅதிமுக எப்படி எல்லாம் ஜெல்ல இருக்காங்க பாருங்க. மிக சிறப்பான அதிக அளவில் கலந்து கொண்டிருக்கின்றார் திரு எடப்பாடி அவர்களுடைய அந்த ஊர்வலத்தில். எப்படி நீங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? சரி, அப்போ இவ்வளவு தெளிவா பேசும்போது ஏன் இப்போ வரைக்கும் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி நீங்க தொடர்ந்து சொல்றீங்க கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத, இவங்க சொல்றாங்க தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சிகள், இப்போ ஏன் தெளிவான ஒரு டெஃபினேஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கூட்டணி ஆட்சின்னு சொல்லவே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில அந்த ஆட்சி நடைபெறும். அது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இருக்குது இல்ல, அப்ப அதிமுக ஆட்சி தான், அமைச்சரவையில பதவி கேட்க மாட்டீங்க அப்படி எப்படிங்க சொல்ல முடியும்? நான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அஇஅதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இருப்பது தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. நான் பெருமையா என்னுடைய கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு சொல்றேன். அதுல யார் யார் அங்கம் வகிப்பார்கள் என்பது தேர்தலுக்கு பிறகு தானே பார்க்க முடியும். இப்ப நாம எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்ல முடியாது. யார் தலைமை தாங்குவது? அதுக்கு அஇஅதிமுக தான் தாங்குவது. 21ல இந்த டாக் இல்ல, 21ல இந்த கூட்டணி தான். இது எல்லாமே ஊடகங்களுடைய ஒரு தேவையில்லாத பேச்சுகள் தான். நான் தான் உங்களுக்கு சொல்றேன்ல, அது காரணம் என்னன்னு. எப்படியாவது அஇஅதிமுக பாஜக கூட்டணியை வரவிடாத செய்யணும், இல்லை வந்தால் அது கலைக்கணும்னு இங்கே இருக்கிற சில ஊடகங்களே முயற்சி செய்கிறது. ஏன் சொல்கிறேங்க, ஒரு 2 ஊடகங்கள் என்னுடைய ட்வீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பிழைப்புக்கு வேற ஏதாவது தொழில் செய்யலான்னு நானே ட்வீட் போட்டிருந்தேன். அவ்வளவு மோசமாக அந்த சமீபத்தில் நம்ம பார்த்தோம், இந்த அஜித்குமார் மரணத்தில் அந்த நிகிதா விவகாரத்தில் தேவையில்லாத எங்கள் கட்சியினுடைய ஒரு மாவட்ட செயலாளருடைய படத்தை போட்டு அதுதான் நிகிதானை போட்டு, இதை விட ஒரு அருவருப்பான ஒரு வெட்கக்கேடான ஒரு செயலை எந்த ஊடகமாக செய்ய முடியுமா? செஞ்சாங்க. அதனால தான் சொல்கிறேன். அதனால் இந்த நோக்கம், இந்த உள்நோக்கத்துக்கு நாங்கள் பலியாக மாட்டோம். சும்மா ஒவ்வொரு நாளும் உட்காந்துக்கிட்டு அவங்க கூட்டணி நல்லா இருக்குதா, உங்களுக்கு ஏன் அதை பற்றி நீங்கள் வாங்க, நான் உங்களை சொல்ல கேட்குறவங்க சொல்ல, ஊடகங்களுக்கோ அல்லது மற்ற கட்சியினருக்கோ அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் கூட்டணி அமைத்து விட்டோம், நாங்கள் ஜெயிப்போம், எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். உடனே கூட்டணி வெற்றி பெறும்னா அப்போ அதிமுக ஜெயிக்காதா? அப்போ பிஜேபி அதிமுக இதெல்லாம் தேவையற்ற இல்ல. திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணி வேணுங்கிறது அனைத்து தரப்பு எதிர்பார்ப்பாகவும் தான் இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், இது எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கணும்னா ஒரு பலமான ஒரு கூட்டணி தேவை. ஏன்னா இங்கேயும் கூட்டணிகள் இருக்காங்க, இங்கேயும் தனித்து நிக்கல. அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு கருத்தும் ஏன் இப்படி முரணா சொல்றாங்க? உங்க கூட்டணியில் இருக்கவர் தான் டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா, தேர்தலுக்கு பின்பு யார் முதல்வர் வேட்பாளருங்கிறத முதல்வர் முடிவெடுப்போன்றாரு. அது எப்படி? சரி, திமுக கூட்டணி ஜெயிச்சிருது. திமுகவில் ஒரு கூட்டம் வச்சு அதில் சட்டமன்ற தலைவர், அந்த கட்சிக்கான தலைவரை தேர்ந்தெடுப்பாங்களா இல்லையா? முதல்வர் ஸ்டாலின் உறுதி தானே. தேர்தல் முடிந்த பிறகு சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் நடக்குமா இல்லையா? அது நடக்கும். அமைச்சரவையில வரேங்க. அப்போ முதலமைச்சரை யார் எப்போ தேர்வு செய்வாங்க? இப்பயே தேர்வு செஞ்சாங்களா, அப்போ தேர்வு செய்வாங்களா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். சரி, முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலின் அவர்கள் தான் வெற்றி பெற்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இருக்கும் சார். புரிஞ்சுங்க, நான் அபிஷியலா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எல்லாமே அன்அபிஷியலா பேசுறீங்க. இல்ல, அதிகாரப்பூர்வமான முதல்வர் வேட்பாளர் எதனா அபிஷியலா இருக்குதா? பதில் சொல்லுங்க எனக்கு. பிரதமர் வேட்பாளர்ங்கிறது யாரு? மோடி அவர்கள் தானே இருந்தார் 24ல. அபிஷியல் அவர் தானே. நான் சொல்றேன், பிரதமர் மோடி அவர்களை யார் தேர்ந்தெடுத்தது? உங்களுடைய கட்சிகள் கூட்டங்கள் எல்லா கூட்டணி எல்லாம் சேர்ந்து இவர் தான் பிரதமர் வேட்பாளர். பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது தேர்தலுக்கு பின்பு. அதுதான் நாங்களும் இப்ப சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான், அவர் தான் முதல்வர் வேட்பாளராக வருவதற்கான அனைத்து 9 விழுக்காடு அதுதான். அதுல ஒண்ணு. ஆனா நான் எப்படி அபிஷியலா நான் சொல்லணும்னு எதிர்பார்க்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அதிமுக தலைமையில். ப்ராப்ளம்னா சில கேள்விகளுக்கு சில பதில்களை சொல்லும்பொழுது, சில கட்சியினுடைய தலைவர்கள் சொல்லும்பொழுது அந்த பதிலை அறிக்கையாக, அதாவது ஸ்டேட்மெண்ட்டாக அல்லது அவருடைய கருத்தாக சொல்வது தவறானது. கேள்விக்கான பதில் என்பது நிலைப்பாடு அல்ல. புரிஞ்சுங்க, நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வேறு, இது வேறு. அதனால் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட அந்த சப்ஜெக்டில் அதற்கான பதில் வரும், அவ்வளோதான் விஷயம். நீங்கள் அதை வந்து திரிச்சு கட் பண்ணி ஒட்டி வெட்டி இதெல்லாம் தவறானது. இதைத்தான் நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். ஒரு கேள்வி, அந்த கேள்வியும் போட, இப்போ உதாரணத்துக்கு நேற்றைய முன்தினம்
ஒரு விஷயம் நடந்துச்சு. அண்ணாமலை அவர்கள் ஒரு பதில் சொன்னார்கள். உடனே அது அப்படியே வந்து அண்ணாமலை எப்படி சொல்லிட்டாரு, இது என்ன தவறான இல்ல விஷயம். இப்ப வரைக்கும் அண்ணாமலை மேல அந்த கேள்வி இருக்குதானே செய்யுது. இல்லைங்க, அதாவது பூத் கமிட்டி கூட்டம் எல்லாரும் கலந்துக்கிறீங்க, அங்க அண்ணாமலை இல்ல அப்படிங்கிறப்போ எதுக்காகன்னு ஒரு கேள்வி. நான் கூட கலந்துக்கலைங்க, நான் கூட தான் கலந்துக்கல. ஏன் இங்க இன்னொரு முக்கியமான ஒரு நான் வந்து ஒரு சமுதாய ரீதியாக, அதாவது ஒரு மிகப்பெரிய கேன்சர் ஹாஸ்பிட்டல் தொடர்பான ஒரு மிகப்பெரிய ஒரு பணி, நான் அதுக்கு போக வேண்டியிருந்துச்சு, போயிருந்தேன். அண்ணாமலையும் அதுக்காக போயிருந்திருப்பார் எதனா வேலையா. தவிர எங்களுடைய கட்சி கூட்டத்தில் யார் கலந்துக்கிறது யார் கலந்துக்கலன்னு அதை யார் முடிவு செய்யறது? ஊடகங்களா? இல்ல சார், ஒரு புதுவெளிக்கு வந்தாச்சு. முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேனர்ல போட்டோ இருக்கு, எல்லா முன்னாள் தலைவர்கள் இருக்காங்க, ஆனா அவர் இல்லங்கிறப்ப கேள்வி. நீங்க யாருன்னு நான் நேரடியா கேள்வி கேட்கிறேன். என் கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வது யார் யார் இல்லை என்று முடிவு செய்வது ஊடகங்கள் இல்லை. நீங்க கலந்துக்கணும்ங்கறத நிர்பந்தப்படுத்தவும் இல்ல ஊடகங்கள். என்ன காரணம் அப்படிங்கறது கேக்குறாங்க. எனக்கு 1000 காரணம் இருக்கும். இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு, நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இப்ப நீங்க கேட்டதுனால சொல்றேன். 1000 காரணம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்துக்காக இருப்பாங்க. நீங்க அதெல்லாம் பெருசுப்படுத்துறீங்க. இல்ல பெருசுப்படுத்தல. அதே நேரத்துல ஒரு கேள்வி கேக்குறாங்க. என்னோட நான் வந்து யாருக்கும் வேலை பார்க்கல, நான் தனியாள் அப்படின்னு சொல்றப்போ என்ன கேள்வி கேட்டாங்க? இது மாதிரி அன்பராஜா அவர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. அந்த கருத்து. ஆனா எந்த மீடியாவிலுமே இந்த கேள்வி வரல. அவர் சொல்ற பதில் மட்டும் வந்து அதுக்கு பல அர்த்தங்கள் புரிந்து கொள்ளப்பட்டன. இவ்வளவுதான் விஷயம். இது எப்பேற்பட்ட, அதாவது எந்த நிலைமைக்கு இன்னைக்கு சமூக ஊடகங்களும் ஒரு சில ஊடகங்கள், நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு சில ஊடகங்களும் தள்ளப்பட்டிருக்கின்றன. எதையாவது செய்ய வேண்டும். ஊடகம் என்கிற அந்த ஒரு அந்த ஊடக தர்மத்தை அறவே அழிச்சிட்டாங்க. அறவே அழிச்சிட்டாங்க. இது தவறானது. அதிமுக பாஜக கூட்டணியில முழு ஒத்துழைப்போட முழு ஆதரவோட அண்ணாமலை செயல்படுறாரா? எல்லோருக்கும் ஒவ்வொரு ரோல் ஒவ்வொரு கட்சியிலும் கொடுத்துருப்பாங்க. அந்த ரோல் படி தான் எல்லாருமே நடப்பாங்க. நான் உட்பட, திரு அண்ணாமலை அவர்கள் உட்பட எல்லாருமே. அவருக்கு விருப்பம் நினைக்கிறீங்களா இந்த கூட்டணியில? அதுக்கேற்ற மாதிரி செயல்கள் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு ரோல் இருக்கும், அவ்வளவுதான். அவருக்கு அப்ப என்ன ரோல்? இந்த கூட்டணி பிளவுபடுத்தணும். அது தெரிய வரும், உங்களுக்கு தெரிய வரும், என்னன்ட்டு. அதான் இங்கே பிரச்சனை என்னன்னா, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இப்பயே கேட்டுருங்களேன், யார் வேட்பாளராக இருப்பாங்க, இப்பயே கேட்டுருங்களேன், எத்தனை சீட்டு கூட்டணியே நீங்க என்ன முடிக்கலையா? தெரியுதுல்ல. அப்போ நீங்க அவசரப்படுறீங்க. இதை முடிவு செய்ய வேண்டியது நாங்கள் தானே. வேட்பாளர் முடிவு செய்ய வேண்டியது நீங்க. ஆனா கூட்டணிக்கு ஏற்படுத்துற மாதிரி சில நடவடிக்கைகள் வரும்பொழுது ஏன் அதுங்கிற ஒரு கேள்வி. அந்த நடவடிக்கையை மேற்கொள்வது நீங்கள் தான், ஊடகங்கள் தான். ஒன்னும் செய்யாமல வந்து நெருப்புலாமலா புகச்சல் வரப்போது. உங்களுக்கு பொழுது போகல. விஜய கூட்டணிக்கு கூப்பிட்டு பாத்தீங்க, ஆனா அவரு நேரடியாகவும் இல்லை மறைமுகமாகவும் இல்லை. அவங்களோட விருப்பம் தானே, நம்ம என்ன செய்யணும். நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரே ஒரு விஷயம் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவதற்காக அதுதான் தங்களுடைய நோக்கம் என்று யாரேனும் நினைத்தால் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் சொல்லியிருக்கிறோம். இன்னும் நிறைய நாள் இருக்குது, பார்ப்போம். என்ன மீண்டும் திரும்பவும் நம்பிக்கை. எவ்வளோ கட்சிகள் இருக்கு, வரலாம். we don't know, வரலாம், யார் வேணாலும் வரலாம், டைம் இருக்கு. நான் நீங்க ஏன் ஒரு தனிப்பட்ட ஒரு நபரையோ கட்சியோ சொல்றேன், குறிப்பிட்ட ஒரு நபரை சொல்ல, மறுபடியும் சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாருங்கள் அப்படின்னு நம்ம ஒரு பொதுவாக ஒரு கோரிக்கை கொடுத்துருக்குறோம். வரமாட்டேன்னு சொல்றவங்க நம்ம கையை பிடிச்சி எடுக்க முடியாது, அது வேற. ஆனால் நம்முடைய இப்போ என்ன ப்ராப்ளம் பாருங்கள், அவர் அப்படி சொல்லிட்டாரு, அவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது எனக்கு இப்போ அவசியமே இல்லாது. என்னுடைய முழு பார்வையும் முழு கவனமும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும். இதுதான் வரும். டைம் நிறைய இருக்கு, வரும், அவ்வளோதான். நாம் சொல்கிறது இதுதான், அவ்வளோதான். அதுக்குள்ளே வந்தாங்கன்னா அவர்களுடைய நோக்கம் இதுவாக இருந்தால் அவர்கள் வருவார்கள். இந்த நோக்கம் இல்லை என்றால், அப்படி வரவில்லை என்றால் அது அவர்கள் நோக்கம் இல்லை என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான் விஷயம். அப்போ திமுக வழிக்கதான் ஒரு நோக்கம் இல்லைங்கிறீங்க? தெரியலையே, நான் அதான் சொல்கிறேன். இப்போ இது வந்து நீங்கள் வந்து என்னுடைய நான் என்ன பேசுகிறோன்னா அதை நீங்கள் வந்து நீங்கள் தான் சொன்னீங்க அது அவருடைய நோக்கம் இல்லை அப்படின்னு. நாம் சொல்கிறது எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் சொன்னோம். ஒன்றிணையலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது அவருடைய நோக்கம் இல்லைன்னு தான் அர்த்தமாகுது, அவ்வளோதான விஷயம். அதனால் நாம் நம்மை பொறுத்தவரையில் எல்லோரும் வர வேண்டும் என்று நினைக்கிறோம். திமுகவை அகற்றுவதற்கு திமுகவில் கூட்டணியில் இருக்கிறவங்களே வரணும்னு தான் சொல்கிறோம். இன்னும் 8 மாச டைமுக்குள்ள இங்க ஒரு பிரச்சாரத்தை வந்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி முன்னெடுத்திருக்காரு. என்டிஏ கூட்டணியில ஒரு 10க்கு மேற்பட்ட கட்சிகள் 2024 இருந்தாங்க.
இல்ல 24 உங்க கூட எத்தனை கட்சிகள் இருந்தாங்க? அந்த கட்சிகள் அப்படியே இருக்காங்களா? தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதா கூட்டணி கட்டமைப்போன்னு சொல்றீங்களா? ஆமா, அப்படிதான் வரும். அமைதியா இருங்க, அவசரப்படாதீங்க. அதே மாதிரி தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுறவங்களுக்கு திமுக கூட்டில் எத்தனை பேர் வெளியே போகிறாங்க பாருங்க. வெளியில போறாங்க உங்க கூட வருவாங்க? கண்டிப்பா. அப்போ வெளியே போவாங்க, என் கூட வருவாங்க பாருங்க. வெளியில போறதுக்கு இடம் விட்டா நீங்க இருக்கீங்க, விஜய் கூட பாதி பேர், உங்க கூட பாதி பேர். தேசிய ஜனநாயகம், அதான் அதுக்கு தான் சொல்றோம். நீங்க எல்லாரும் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இணையுங்க, திமுகவை அகற்ற வேண்டும் நினைப்பவரெல்லாம் சொல்றோம், தெளிவா சொல்றோம். அவ்வளவுதான். உங்க கூட இருந்தவங்க என்ன ஆனாங்க? பதில் இல்லாம இருக்கு. அண்ணா திமுக எங்களோட இல்லை, இப்போ வந்திருக்காங்களே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இருந்தவங்க அத்தனை பேரும் அவ்வளவு பேர் இருந்தாங்கல்ல. பாமக வந்து வெளியே போகல, எங்கே தான் இருக்குது, எங்கே போயிட்டாங்க? ராமதாஸ் இப்போ வரைக்கும் கூட இருக்கும்னு சொல்லலையே. நான் நீங்கள் உங்களுக்கு இதுதான் பிரச்சனையே. இல்லை சார், பாமக நிறுவனர் ராமதாஸ் தானே. அவர் இல்லைன்னு சொன்னாரு. ஆமா, இல்லைங்க, இல்லைன்னு சொல்லல. கூட்டணியோட நாங்க இல்லன்ட்டாரு. பாஜக கூட்டணியில் இல்லை, தேர்தல் நேரத்தில் முடிவெடுப்போம்னு சொல்லிட்டாரு. அதான் இப்போ நானும் அதான் சொன்னேன். தேர்தல் நேரத்தில் பார்த்தேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தான் சொன்னீங்க இப்ப இருக்காங்க, நான் இருக்காருன்றேன். நான் அவர் அந்த மாதிரி சொல்லி நான் பார்க்கல, நீங்க சொல்றீங்க. ஒரு வேளை என்ன சொன்னாரு, நான் பாஜக கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்லலை. தேர்தல் நேரத்தில் பார்ப்போம். ஆனா அன்புமணி தரப்பு வந்து பாஜக கூட தான் மீண்டும் போகும்போது இந்த டெல்லிக்கு போயிட்டு வந்த விஷயங்களா இருக்கட்டும், ஏன்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உறுதிப்படுத்தப்பட்டது. அவர் எம்பி, இந்த நாட்டில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம். நீங்கள் அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்தாருன்ற ஒரே காரணம் அதை போய் ஒரு நியூஸாக சொன்னீங்கன்னா நான் என்ன செய்வேன்? எல்லாரும் தான் டெல்லிக்கு போவாங்க. வழக்குகளை வச்சு பாஜக மிரட்டுறாங்க, அதனாலதான் அந்த பையன் அன்புமணியுடையது அப்படின்னு சொல்றாங்க. கடந்த மருத்துவக் கல்லூரி தொடர்பான வழக்குகள். சரி, அது யார் பாஜக நடத்துது அந்த வழக்கை? ஈடி கையில, பாஜக கையில தானே சொல்றாங்க. அன்புமணி அவர்கள் தொடர்புடைய வழக்கை நடத்துவது நீதிமன்றமா பாஜக? நீதிமன்றம் விசாரணையை நடத்துது, ஆனா விசாரணை அமைப்புகள் ஆளும் கட்சியான பாஜக கையில இருக்குன்னு சொல்றாங்க. என்னங்க பேசுறீங்க? விசாரணை அமைப்புகளோட கையில இருந்து போன பிறகுதான் நீதிமன்றத்துக்கே போகும். எதிர்கட்சிகள் அனைவரும் வைக்கிற குற்றச்சாட்டு இல்ல எதிர்கட்சிகள் அனைவரும் வைக்கிற குற்றச்சாட்டு இந்த எடப்பாடி பழனிசாமியையும் வந்து அவங்க வந்து மிரட்டி உருட்டி தான் அப்படி கூட்டணிக்குள்ள சேர்த்தாங்க. இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் வழக்குகளை வச்சுதான் கூட்டணும். திமுக தரப்புல பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இதுக்குதான் நான் பதில் சொல்றேன். இதே கேள்வியை நீங்க ஏன் வந்து விடுதலை சிறுத்தைகளை பார்த்து கேட்பதில்லை? நீங்க காசு வாங்கிட்டு அந்த கூட்டணியில் இருக்கீங்களா? அடிமையா இருக்கீங்களா? அதே மாதிரி நீங்க திமுக கிட்ட போயிட்டு காசு கொடுத்து கம்யூனிஸ்ட்டை கூட்டணியில் சேர்த்துக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? கேட்டாங்களா யாராவது? இதுவரையிலும் மு க ஸ்டாலின் அவர்கிட்ட போய் ஏங்க 10 கோடி கொடுத்து சீட்டுக்கு 2 சீட்டுக்கு 10 கோடி கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்களா? ஏன் கேட்கல? எவ்வளோ தைரியமாக இருந்தால் நாங்கள் மிரட்டி ஒரு கூட்டணியில் வச்சுருக்கோன்னு பேசுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அவ்வளோ தைரியம் வந்து கேட்குறாங்க இல்லையா? நான் கேட்குறேன், காசு கொடுத்து கூட்டணியில் ஆள் வச்சுருக்கீங்க. பன்ருட்டி வேல்முருகன் ஒருத்தர் இருக்கிறாருல, தெரியும்ல, என்னெல்லாம் பேசியிருக்காரு தெரியுமா? யாராவது போய் கேட்டாங்களா ஸ்டாலினை? கூட்டணியில் இருந்தாலும் பேச சுதந்திரம் கொடுத்துருக்கோன்னு என்ன சுதந்திரம்? சரி, அப்போ இதையும் சுதந்திரம் எடுத்துகிட்டு போட்டோம். ஏன் இதை பற்றி பேசுகிறாரு? என்னங்க இது? உங்களுக்கு என்ன ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? என்ன பேச்சு இதெல்லாம்? ஏன் கூட்டணி பற்றியோ என்னுடைய கட்சி பற்றியோ கவலைப்படுவதற்கு யாருக்குமே உரிமை இல்லை. இன்னைக்கு ஒரு ரயில் விபத்து நடந்திருக்கு. அந்த ரயில் விபத்துக்கு காரணம் தெற்கு ரயில்வேன்னு சொல்றாங்க. ஏன்னா ஒன்று கேட் கீப்பர் பிரச்சனை, கேட் கீப்பர் வந்து தூங்கிட்டாரு, கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணல அதனால. இன்னொரு விளக்கம் ரயில்வே தரப்புல 2 விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு, அதுல முரண் இருக்குன்னு. மூன்றாவது சிக்னல் வந்து அங்க வந்து இந்த சிக்னலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல வந்து அது இல்லாததுனால 1 கிலோமீட்டர் முன்னாடியே அந்த ரெட் லைட் எரியல. ஒருவேளை அந்த ரெட் லைட் எரிஞ்சிருந்ததுன்னா ரயில்வே ஓட்டுநர் அங்க கேட் க்ளோஸ் பண்ணல, ட்ரெயினை நிறுத்தி இருப்பாரு. இவ்வளவு பிரச்சனைகள் தெற்கு ரயில்வேல இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, தெற்கு ரயில்வேல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இந்தியா சுதந்திரம் பெற்று இந்த ஆளில்லா லெவல் கிராசிங்னு சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான, எனக்கு தெரிஞ்சு 11,800 என்னுடைய நினைவு. 2014 நாங்கள் ஆட்சிக்கு வந்து 5 வருடங்களில் அந்த ஆளில்லா லெவல் கிராசிங்கை ஃபுல்லாகவே மூடிட்டோம். நல்லா புரிஞ்சுங்க. இது ஒரு மிகப்பெரிய மகத்தான சாதனை. இப்போது இந்த மாதிரியான தவறுகள் மிக மிக தவறானது. இது வந்து நடைபெற்றிருக்கவே கூடாது. அந்த இதுவரையிலும் யார் என்ன காரணம்ன்றதை இன்னும் முழுமையாக நமக்கு தெரியல. இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒருவேளை இந்த இந்த நிகழ்ச்சி வரும்பொழுது அது தெரிந்திருக்கலாம், எனக்கு தெரியல. யார் காரணமாக இருந்தாலும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது நிர்வாகம்ன்றதில் எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறதுலாம் இல்லை. நல்ல ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன், சீரியஸாக சொல்லிடுறேன். அந்த கேட் கீப்பர் எவ்வளவு பெரிய அழுத்தங்கள் வந்திருந்தாலும் அந்த வாகனத்தினுடைய ஓட்டுநரிடமிருந்து அழுத்தம் வந்ததாக சொல்கிறாங்க. இது எல்லாமே தவறு தான். சமீபத்தில் கூட நான் பார்த்தேன், தமிழ்நாட்டினுடைய இது வந்து உண்மையாக இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் நான் பார்த்ததை சொல்கிறேன். ஒருவேளை நான் தவறாக இல்லை.
ஆனால் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே, ஆனால் கடந்த ஒரு 6 அல்லது 7 மாதங்களுக்கு முன்னால் நிலக்கோட்டை என்று நினைக்கிறேன், அது பக்கத்தில் தான், இங்கே திண்டுக்கல் பக்கத்தில், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்றிருந்த போது இதே போன்ற ஒரு ரயில்வே கேட்டை மூட விடாது செஞ்சு உதயநிதி ஸ்டாலின் போகிற பாதையில் அந்த வண்டியை வந்து ரயில் வருவது அந்த நேரத்தில் போக வச்சாங்க. இதை கண்டித்து நான் ஒரு பதிவும் விட்டிருந்தேன், நல்லா புரிஞ்சுங்க. ஸோ அதனால் இது அதான் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இது போன்ற விவகாரங்களில் அந்த விழிப்புணர்வு தேவை. ஏனென்றால் ஜூன் மாதம் 10ஆம் தேதி தான் சர்வதேச அளவில் இதற்கான விழிப்புணர்வு தினம். நான் இன்னும் 2 நாட்களில் வருது. இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான விஷயம், ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ரயில் விபத்து இது போன்ற ஒரு கிராசிங்கில் நடைபெறுகிறது ரொம்ப தவறானது. அது வந்து அதுக்காக தான் அந்த கேட் கீப்பர் அதுக்குன்னே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அந்த எனக்கு தெரிந்த இந்த பாதையில் ஒரு அதிகபட்சம் 4 அல்லது 5 ரயில்கள் போனாலே அதிகம். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் கூட இவங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை என்று சொன்னால், அது ஒருவேளை அந்த வாகனத்தினுடைய ஓட்டுநரே ஏதோ அழுத்தம் கொடுத்து அதை மூட செய்யாது இருந்திருந்தாலும் கூட அவர் மேலே தான் தவறு இருக்குதுன்றதில் மாற்றுக்கிறது. இது இட்ஸ் ஹியூமன் எரர், நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு நீங்கள் வந்து இன்னும் சரியான பாலங்கள் இந்த மாதிரி தான் கொண்டு வர முடியுமே தவிர ஹியூமன் எரர் என்ன செய்வீங்க நீங்கள்? அங்கே வந்து இது ஆட்டோமேட்டிக் லாக் கிடையாது. ஸோ சிக்னல் கொடுப்பாங்க, இங்கே இருக்கிற கேட் கீப்பர் மூட வேண்டும், இதுதான் வந்து ஃபேக்ட். அதனால் இது இன்னும் நம்ம சரி செய்யணும், அவ்வளோதான். ஆனால் நான் சொன்னது போல் 5 வருடங்களில் ஒரு மிகப்பெரிய உலக சாதனை என்று கூட சொல்லலாம். மிகப்பெரிய சாதனையை இந்த ஆட்சி செய்திருக்கிறது. அதனால் இந்த மாதிரியான விபத்துகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் தான். அதை உரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஓட்டுநர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, அதில் நான் திறந்துதான் இருந்தது, நான் திறக்க சொல்லலைன்னு சொல்கிறாரு. அதில் ஒருவேளை அவர் போய் சொல்லக்கூடிய பட்சத்தில் அவர் மேலே திரும்பிடும். அங்கே இருக்கக்கூடிய மாணவர் சொல்கிறார், பள்ளியில் ஒரே ஒரு மாணவர் தான் உயிர் பிடித்தார், அவரும் சொல்கிறார் கேட் ஓப்பனில் இருந்ததுன்னு. நான் எந்த இடத்திலும் ஓட்டுநரை குறை இல்லை நீங்கள் சொல்லலை. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஓட்டுநரை அழுத்தம் கொடுத்திருந்தாலும் அதை மூடி இருக்க வேண்டியது பொறுப்பு தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. மொழி தெரியாதவர்களை போட்டிருக்காங்க, அவர் வந்து மது வந்துட்டு தூங்குறாரு, தமிழ் மொழி தெரிஞ்சவங்களை இங்கே போடணும். ஒருவேளை அந்த இன்டர்லாக் டெக்னாலஜி இருந்திருந்ததுன்னா 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி ரெட் லைட் எரிஞ்சிருக்கும். அந்த டெக்னாலஜி ஏன் அந்த பகுதியில இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. மொழி பிரச்சனை நம்ம கொண்டு வர வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். பல்வேறு விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு திருவாரூர்லேருந்து காரைக்குடி, நான் வந்து ரயில்வேயினுடைய ஆலோசனை கமிட்டி உறுப்பினராக இருந்த பொழுது அதற்காக அவ்வளவு, இப்போ இன்றைக்கும் அந்த குரூப்பில் நான் இருக்கிறேன். பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 190 இடங்களில் கேட் கீப்பர் போட்டால் தான் பல ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணியும் கேட் கீப்பர் இல்லாத காரணத்தினால அந்த ரயில் பாதையில் ரயிலே போக முடியல. இதை நான் தயவு செஞ்சு புரிஞ்சிங்கன்னா, அங்கே வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ரயில்வேத்தினுடைய அந்த சம்பளத்துக்கு அங்கே யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ஸ், தமிழ்நாட்டிலேருந்து இந்த வேலைக்கு யாரும் வரல, அதான் உண்மை, ஃபேக்டை நான் சொல்கிறேன். நீங்கள் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்னா வரமாட்டாங்க. அந்த வேலைக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற டிடி ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் நிறைய நார்த் இந்தியன்ஸாக இருக்கிறாங்க. நானே ஒரு முறை கேட்டேன், என்ன இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டேன். வர மாட்டேங்கிறாங்க சார்ன்றான். அவங்க டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க வரத்துக்கு, நம்ம ஆளுங்க போகலாம். அதே மாதிரி தான் பொன்மலையில் இதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆயிரக்கணக்கான பேர் வட இந்தியாவில் இருந்துட்டாங்கன்னு போய் என்னென்னு பார்த்தோம்னா, அங்கே சொன்னபடி 2600 பேர்லாம் இல்லை, மொத்தமே எடுத்ததே 600 சில்லற பேர் தான். அதில் பார்த்திங்கன்னா கேரளாவும் மற்ற மாநிலங்கள்லேருந்து நிறைய பேர் இருந்தாங்க. காரணம் என்னென்னா, ஐடிஐ படிச்சிருக்கணும். தமிழ்நாட்டில் ஐடிஐ படிப்பையே பூட்டிட்டாங்க, எல்லாம் இன்ஜினியரிங் ஆகிடுச்சு. ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன? ஐடிஐ. இப்போ ஐடிஐ இல்லாத போது எப்படி இங்கே வரும்? இதெல்லாம் இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதனால் இது சும்மா ஒரு 19 இது வந்து மொழி அப்படின்னு போயிட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக நான் அந்த இன்டர்லாக் டெக்னாலஜி இருந்திருந்ததுன்னா 1 கிலோமீட்டர் முன்னாடியே ரெட் லைட் எரிஞ்சிருக்கும். அந்த சிக்னல் ஓப்பனில் இருக்குது, கேட் மூடலைங்கிறது ஏன் ரயில்வே அதை இந்த இடத்துல வைக்கல? முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுங்க. அது வந்து இது ஆட்டோமேட்டிக் இல்லை, புரிஞ்சுங்க. இட் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக் லாக். இதில் என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சு தான் நம்ம இதை பேச முடியும். இப்போ நானே அனுமானத்தின் அடிப்படையில் எது வேணாலும் பேச முடியாது. அதனால் ஏதோ ஏங்கலை அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா அனுமானத்தின் அடிப்படையில் யாரோ சொல்கிறத வச்சுலாம் நம்ம பேச முடியாது. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், இதையெல்லாம் தாண்டி அந்த கேட் கீப்பருடைய பொறுப்பு தான். இட் இஸ் ஏ ஹியூமன் எரர். இது ஹியூமன் எரர் தான், மனித தவறு தான், தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது.
ஆனால் இதையெல்லாம் தாண்டி அங்கே வந்து இனிமேல் என்ன செய்யலாம் அப்படின்னா முடிந்த வரையிலும் கேட்ஸே இல்லாதபடி செய்கிறது தான் வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நீங்கள் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஆனால் எவ்வளவு கிலோமீட்டர் பார்ப்பீங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரயில்வேனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு வசதிகள், யானைகள் அடிபடுகின்றன, நமக்கு தெரியாமையே எத்தனையோ பேர் தினந்தோறும் இறக்குறாங்க, ரயிலேருந்து கீழே விழுறாங்க, யானைகள் அடி வாங்குது, மாடுகள் அடி வாங்குது, எவ்வளவு காம்பவுண்ட் வால் எப்படி போடுவீங்க, எத்தனை 1000 கிலோமீட்டருக்கு. ஆனால் இதற்கு எல்லாமே நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாதுகாப்பு என்பது வந்து கடந்த ஒரு 10 வருடங்களில் ஏற்கனவே இருந்ததை ஒரு 50% அதிகமாக தான் படுத்திருக்குமே தவிர பல யானைகள் செல்லும் இடங்களில் இந்திய நாடு முழுவதும் நாம் வந்து யானைகள் போகிறதுக்காகவே பாதையை வந்து மாற்றி அமைத்திருக்கிறோம் அல்லது யானைகள் செல்வதற்கான பாதையை உருவாக்கியிருக்கிறோம். அது மாதிரி இது வந்து ப்ராசஸ்மா, இது கண்டிப்பாக நடக்கும். இது நடந்திருப்பது உண்மையிலேயே துரதிருஷ்டவசமான ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நாம் வந்து தவறுகளிலிருந்து பாடம் கற்க வேண்டிய நிலைமையில் இருக்கோம். உறுதியாக பாடம் கற்போம். பாஜக தேசிய தலைவர் அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்தும் சில பெயர்கள் அடிபடுது. எப்போ அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்குது? அது ஊடகங்களில் வர செய்தி வச்சுலாம் நான் ஒன்றும் பேச முடியாது. ஆனால் எங்களுடைய அகில இந்திய தலைவர் முன்னாலே வந்திருக்க வேண்டும். ஆனால் மற்ற மாநிலங்களில் மாநில தலைவர்கள் அதிக அளவு தேர்தல் வந்து நடைபெறுவது தாமதமாகின. இப்போ கிட்டத்தட்ட அந்த எவ்வளவு விழுக்காடு நாம் வந்து மாநிலங்கள் தேர்வு பெற வேண்டுமோ அந்த விழுக்காட்டை தாண்டி கடந்த வாரம் பல மாநிலங்களில் தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், தேர்தல் நடந்திருக்கிறது. அதனால் வெகு விரைவில் அகில இந்திய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். தமிழகத்துக்கு வாய்ப்பு இருக்கா தெரியாது, நமக்கு அது தெரியாது. எங்களுடையது அதுதான். இது வந்து ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி, திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், இல்லை காங்கிரஸ் ஆகட்டும், அகில இந்திய அளவில் இங்கே மட்டும் நீங்கள் அதை சொல்ல முடியாது. ஏனென்றால் ஜனநாயக ரீதியாக அதற்கான போட்டி நடைபெறும், தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். கண்டிப்பாக இவ்வளோ நேரம் கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்துக்கு நன்றி சார். மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம், சென்னை. பிடெக் சிஎஸ்சி, ஏஐஎன்எம்எல், ஏஐஎன்டிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, ஐடி அண்ட் இசிஇ. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.